திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சரே 30,000 கோடி ஊழல் திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கையில வைத்துக் கொண்டிருக்கின்ற தெரிவித்தால் அதுல உண்மை இருக்கும்ல. நிதித்துறை அமைச்சராக இருந்தார் பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர், எல்லா வலைதளத்திலையும் பார்த்திருப்பீங்க. அப்போ ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்துல 30,000 கோடி திரு சபரீஷ் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர் சொல்றார். இதுவரைக்கும் பதிலே இல்லை. அப்படி கொள்ளையடிச்ச பணத்தை இன்றைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பணத்தை வைத்துத்தான் தேர்தலை நம்பி இருக்காங்களே, மக்களை நம்பி இல்லை. எவ்வளவு பெரிய ஊழல்! ஒரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சரே 30,000 கோடி ஊழல் திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கையில வைத்துக் கொண்டிருக்கின்ற தெரிவித்தால் அதுல உண்மை இருக்கும்ல. இல்லைன்னா அவர் சொல்லுவாரா? எதிர்கட்சி சொன்னா கூட சொல்லலாம். ஆனா ஆளுங்கட்சி அமைச்சரே, அது நிதி அமைச்சரே சொல்றார். ஆக இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வரை விசாரிக்கப்படும்.